வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி விஜயவாடாவில் இருக்கிற குணட்டலா மலையில் தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் மலையில் பாதி ஏறியாச்சு. இங்கேருந்து விஜயவாடா வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா குணட்டலா மாதா கோவில் வழியாகவும் ஏறலாம். அப்படி இல்லைனா நாம் இப்போ இறங்க போகிற அந்த கிறிஸ்துராஜபுரம் கிறிஸ்து த கிங் சர்ச் வழியாகவும் மேலே ஏறலாம். இந்த மலை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. படிக்கட்டுகள் அழகாக தான் இருக்கும். அப் டு இயேசுநாதர் சிலுவை இருக்கிற இடம் வரைக்கும். இங்கேருந்து விஜயவாடா வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு பின்னாடி இருக்கிற ஊர் பேர் மச்சவரம். நம்மளால் இங்கேருந்து கனகதுர்கா அம்மா கொண்டாவை கூட பார்க்கலாம். அதை விட இந்த மலை ரொம்பவும் பெருசு. இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தி நகர், மச்சவரம் டவுன், மாருதி நகர், துர்காபுரம், இது மாதிரி நிறைய ஊர்கள் இங்கேயே இருக்குது. எல்லா இடங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நாம் குணட்டலா மலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 18 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான இயேசு சிலுவை இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து வியூ ரொம்ப அழகாக இருக்குது. பிரம்மாண்ட சிலுவையில் இயேசுநாதர் அறையப்பட்ட காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. பேக்ரவுண்டில் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்குது. இப்போது நான் நிற்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாதை கரடு முரடாக தான் இருக்கும். எவ்வளோ பாறைகளும் முட்களும் புதருமாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்த வழி இங்கேருந்து தான் நமக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மரங்கள்லாம் வெட்டி நல்லா கொளுத்தி பாதை அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கீழே பாறைகள் அப்படியே தான் இருக்குது. விஜயவாடாவில் இருக்கிற ஒரு ஹைக்கிங் ட்ரெக்கிங் பாயிண்ட் இது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மலையேற்றத்தில் ஏறி கற்றுக்கிட்டால் பெரிய பெரிய மலைகளை நம்மளால் ஈஸியாக ஏற முடியும். ஃபுல்லாக எரிச்சு விட்டுருக்காங்க இந்த இடத்தெல்லாம். இந்த மலையில் எங்கே பார்த்தாலும் ஓலி கிராஸாக தான் இருக்குது. அங்கங்கே நட்டு வச்சுருக்காங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கேருந்து சிட்டியும் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீக்கெண்ட்லாம் இங்கே வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கெல்லாம் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும்லாம் மலையில் நடந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த மலை ரொம்ப பெருசாலாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக தான் இருக்குது. நம்ம போகும்போது எதுக்கும் ஒரு கொம்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே பள்ளமும் மேடுமும் அதிகமாக இருக்குது. எங்கேயாவது தடுக்கி விழறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக குணட்டலா மாதா வழியில் ஏறியாச்சு. இப்போ நம்ம இறங்க போகிறது கிறிஸ்துராஜபுரம். அந்த இடத்துல இறங்க போகிறோம். அந்த இடம்லாம் ரொம்பவே பள்ளமாக இருக்கும். கிறிஸ்துராஜபுரத்தில் கிறிஸ்து த கிங் சர்ச் பக்கத்துலேயே ஒரு மேலே ஏறத்துக்கு வழி இருக்கும். அந்த வழியிலும் ஏறி அதே வழியில் கூட இறங்கலாம். அப்படி தான் நிறைய பேர் ட்ரெக்கிங் இங்கே வருவாங்க. இந்த இடத்துல நடந்து போகும்போது சாதாரண ஒரு ரோட்டில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வில்லேஜ் ரோட்டில் அது ஒரு ஃபீல் தான் கொடுக்குதே தவிர ஒரு மலை மேலே போகிற ஃபீலிங்கே இல்லை சுத்தமாக. வீக்கெண்ட்லாம் இங்கே பசங்க நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மலையில் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன பசங்களாம் இந்த மலைக்கு மேலே ஏறி நான் ஹைக்கிங் போகிறேன் ட்ரெக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி சருவலாக இருக்கிறதுனால இறங்குறது தள்ளிட்டு வர மாதிரியே இருக்குது அப்படியே ஃபுல்லாக. இந்த இடத்துல மொத்தம் 3 மலைகள் இருக்குது. ஒன்று குணட்டலா மலை, இன்னொன்று தனகொண்டா ஹில்ஸ், இன்னொன்று துர்காமா கொண்டா. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலை பேர் துர்காமா கொண்டா. அந்த தெரியுது பாருங்க. அது இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாறைகள்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. கீழே விழுந்தோன்னா பல்லெல்லாம் உடஞ்சிட்டு போயிடும். அது மாதிரி தான் இருக்குது. நல்ல வேலை கையில் கொம்பு இருக்கிறதுனால ஊனி போகிறதுனால கொஞ்சம் இதுவாக புழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா கண்டிப்பாக தடிக்க விழுந்துடும் இந்த இடத்துல. இந்த இடத்துல பாறை கற்கள்லாம் ரொம்ப மோசம்தான். இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு பாம்போ பூரானோ பூச்சியோ எதையுமே பார்க்கல. வெறும் பறவைகள் சத்தம் மட்டும் தான் கேட்குது இந்த இடத்துல. பெரிய பெரிய மலை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இது மாதிரியான சின்ன சின்ன மலைகளில் ஏறி பழக்கப்படுத்திக்கிட்டு அப்புறமா பெரிய மலைகளுக்கு போய் ஏறலாம். அப்போ கொஞ்சம் மலை ஏற்றம் ஈஸியாக இருக்கும். நானும் 3 மலைகளை பிடிச்சி போடலான்னு பார்க்குறேன். ஆனால் 3 வந்தாலே உடம்பு சரியாதாகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் பேட்ரி சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. சுத்தமாக காலியாகி போயிடுது. அப்புறம் வீடியோ எப்படி எடுக்கிறது, அப்புறம் எப்படி போடுறது, சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. அந்த குமிழிக்குள்ளே போன ஒன்றுமே உடம்பு சரியாக ஆகிடும். அதே மாதிரி பொள்ளாச்சி வந்தோடனே உடம்பு நல்லா ஆகிடும் 3 போயிட்டு. இதனாலேயே இந்த படம் எடுக்கிறது முடியாமல் போடுது. எல்லா வாட்டியும் ஏன்டா 3 போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போடுது. பார்க்குறதுக்கு எல்லா இடமும் அழகாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன ஒன்று உடம்பு மட்டும் நல்லா இருக்க மாட்டேங்குது. 3 ரோட் ட்ராவல் சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குது எனக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இங்கேருந்து விஜயவாடா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வந்த பாதையும் ரொம்ப அழகாகவே இருக்குது. போகலாம், இன்னும் போகலாம். ஏதோ பொந்து மாதிரி இருக்குது. இது உள்ளே போகணும். இப்போது நாம் சரியான வழியில் தான் போகிறோம். ஏன்னா வழியில் நல்லா நீட்டாக தெரியுது இல்லையா. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வரதுனால எனக்கு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் போகிறேன். இந்த இடத்துல போகிற வழி எல்லா வழிகளும் ஏதாவது ஒரு இடத்துல போய் முடிவடை தான் செய்யும். ஸோ கவலையே வேண்டாம், நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். பின்னாடி போகணுன்றது சான்ஸே கிடையாது. ஏன்னா இவ்வளோ வந்த தூரத்துக்கு வேஸ்ட். அப்புறம்
என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி போயே பார்த்துடலாம். இங்கே இருக்கிறதுலாம் வந்து முள் மரங்களே கிடையாது, எல்லாமே சாதாரண ஒரு காட்டு மரங்க தான். ஆனால் டக்குன்னு பற்றிக்க முழுக்குது நெருப்பு வச்சாலே. இதில் போய் நெருப்பு வச்சு விட்ருக்காங்க பாருங்கள். வெயில் டைம்ன்றதுனால எல்லா செடிகளும் காஞ்சி போய் தான் இருக்குது, பச்சையாகவே இல்லை எந்த செடிகளும். இது ஒரு சிட்டியில் இருக்கிற மலைன்றதுனால வந்து மேக்ஸிமம் பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்காது, நிறைய அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதனால் ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது நமக்கு. பட் இந்த மலையில் வந்து பாம்புகள் இருக்கும், அது நம்ம கண்ணில் படாத வரைக்கும் நமக்கு தான் சந்தோஷம். கண்ணில் பட்டுச்சுன்னா நம்ம பயந்து தான் ஓடணும், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக இந்த மரங்கள்லாம் பார்த்தா தண்ணி இல்லாமல் காஞ்சி போன மாதிரி தெரியல, கொளுத்தி விட்டதுனால அந்த அனல் தாங்க முடியாமல் இலைங்கள்லாம் காஞ்சி போன நிலமையில தான் இருக்குது. இதுதான் உண்மையான விஷயமே. பச்சை பசேல் தான் இருக்கும் அந்த மலை பார்க்கறதுக்கு. யார் பார்த்த வேலைன்னே தெரியல இதெல்லாம். டின் டன் 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 டின் டன் 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 டும் டும். வழி மட்டுன்னு போயிட்டே இருக்குது. ஆனால் காலையில் இப்போ பார்த்து டைம் வந்து வெறும் 9 மணி தான் ஆகுது. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம்லாம். இங்கே மலைக்கு மேலேயே வந்து ஏராளமான வீடுகள் இருக்குது. அந்த மலையை சுற்றி அழகாக கட்டியிருக்காங்க. கீழே கூடிய சீக்கிரத்தில் கட்டிட்டு மேலே வரைக்கும் வந்துடுவாங்க வீடுங்க. ஆல்மோஸ்ட் இன்னொரு மலை கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த மலை ஃபுல்லாக சிலுவைகள் அங்கங்கே நட்டு வச்சுருக்காங்க. வழி நினைக்கிறேன் இது. ஆக்சுவலாக எல்லோரும் இந்த வழியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குணட்டல மாதா மலைக்கு மேலே இருக்கிற அந்த இரும்பு சிலுவையை பார்க்குறதுக்கு கிறிஸ்துராஜபுரத்தில் இருந்து. ஆக்சுவலாக அந்த சிலுவையை பார்த்துக்கிட்டே போனாலே போதும் பொழுது நம்ம அந்த ட்ரெக்கிங் முடிச்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ தான் மலையிலேருந்து இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, பள்ளத்துக்கு போகிற மாதிரி. இவ்வளோ நேரம் ஒரு சமநிலை பரப்புலேயே வந்த மாதிரி இருந்தது, இப்போ தான் இறங்க போகிறோம். கையில் தடி இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம தடிக்க வேந்தோன்னா அவ்வளோதான், கீழே போய் உருண்டு போய் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடமே. இங்கேருந்து விஜயவாடா சிட்டி வியூ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா. எவ்வளோ நெக்ஸ்ட் டைம் திருவண்ணாமலையில் தான் போய் மலை ஏறணும். ஏன்னா அதுதான் ரொம்ப நாளாக ஏறணும்னு நினச்சிட்டு இருக்கேன், டைம் கிடைக்க மாட்டேன்து. அப்படிலாம் இல்லை, நான் வெட்டியாக தான் இருக்கேன், ஆனால் டைம் செட் ஆக மாட்டேங்குது, அதான் விஷயம். ஆக்சுவலாக இந்த மலையிலையும் வந்து மேரி மாதா ஒரு பர்சனுக்கு வந்து காட்சியளித்ததாக நம்பப்படுது. மேரி மாதா வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் தோன்றி பக்தர்கள் முன்னாடி காட்சியளித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மலையிலையும் தோன்றியதுனால தான் இந்த இடத்துல வந்து கோயில் கட்டணம் தான் சொல்லப்படுது. ஸோ இந்த மலையும் கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மலை தான் இதுவும். ஆல்மோஸ்ட் குணட்டல மாதா மலையை நம்ம கீழே இறங்கிட்டோம். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து துர்காம்மா கொண்டா இன்னொரு மலை. இந்த மலையிலேருந்து நாம் வந்து கீழே இறங்கலாம். இங்கே வந்து 2 பாதைகள் போதும். இந்த துர்காம்மா கொண்ட மலைக்கு மேலே ஏறுற பாதை ஒன்று அண்டு கீழே இறங்குற பாதை ஒன்று இருக்குது. நாம் இப்போ கீழே இறங்க போகிறோம், துர்காம்மா கொண்டா மலைக்கு மேலே ஏற போகிறது கிடையாது. ஆல்ரெடி ட்ரெக்கிங் வந்தவங்க துர்காம்மா கொண்டையில் ஏறிட்டாங்க. நாம் இப்போ வந்து கீழே இறங்குற வழியை பார்க்கலாம், அவங்க வரும்போது வருவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும். எங்கே பார்த்தாலும் பாறை கற்களாக தான் இருக்குது. அது இல்லாமல் நம்மளை பின்னாடி யாரோ தள்ளுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப நேரமாக. ஏன்னா இந்த இடத்துலலாம் இருக்கும் போது இங்கே வரவங்களுக்கு லேண்ட்மார்க்கு அவசியமே இல்லை. எங்கெல்லாம் சிலுவை இருக்கோ அதுதான் சரியான ரூட்டு. இறங்குற ரூட்டாக இருந்தாலும் சரி, ஏறுற ரூட்டாலும் சரி, இந்த மலை ஃபுல்லாக சிலுவைங்க இருக்கும். அதான் சரியான பர்ஃபெக்டான ட்ரெக்கிங் ரூட், சரிங்களா. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாகவே இருக்குது, கொளுத்திலாம் விடாமல் ரொம்ப அழகாகவே இருக்குது. பாறைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன், பழங்கால ரூட் மாதிரியே இருக்குது இந்த இடம்லாம். ஆந்திராவில் விஜயவாடா வந்து 2வது பிக்கஸ்ட்டு சிட்டி. அது மாதிரி ஒரு சிட்டியில் இது மாதிரி ஒரு மலை ட்ரெக்கிங் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலான வீக்கெண்டில் இங்கே வருவாங்க அதிகமாக. ஆக்சுவலாக இவர் வந்து துர்காம்மா கொண்டா மலைக்கு ஏறிட்டு வந்த வழியிலேயே கீழே இறங்குறாரு. நாம் வந்து குணட்டல மாதா வழியில் ஏறி இந்த சைடில் வந்து இறங்குறோம், கிறிஸ்துராஜபுரம் வழியில் வந்து இறங்குறோம். இங்கேருந்து வந்த வழியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மலை மேலே தான் நம்ம ஏறி வந்திருக்கோம், இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. இந்த இடத்துக்கெலாம் நம்ம வந்திருக்கோன்னு தெரியணும் இல்லைங்களா, அதனால தான் இந்த வீடியோவே. ஆக்சுவலாக மலை ஏறத்துக்கு வந்து மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் வந்து பெட்டராக இருக்கும். மதிய டைமில் ஏன்னா கண்டிப்பாக தண்ணிலாம் தேவைப்படும் ரொம்ப. ஸோ நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில்லாம் கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மலையில் வழிகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்கள்.
இது மாதிரி வழியில் தான் போகணும் ஆக்சுவலாக. இங்கேருந்து நம்மளால் ஆந்திரா லோயலா காலேஜையும் பார்க்க முடியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது இந்த இடமும். இது வந்து கிறிஸ்துராஜபுரம் இந்த ஊரோட பேர். கீழே நம்ம இறங்க போகிற ஊரோட பேர். டின் டன் டின் டன் டின் டன் டின் டன் 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 டின் டன் 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 டன். இந்த இடத்துல வரும்போது நம்ம கண்டிப்பாக கையில் ஒரு கொம்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இறங்கும் போது வந்து ரொம்ப அப்படியே தள்ளுற அந்த ஃபீலிங் ஆகுது. அதில் ஒரு பாறைகள் இருக்குது, வழுக்குது. நம்ம செருப்பு போட்டு வரது ஷூ பெட்டராக இருக்கும். ஆனால் இங்கெல்லாம் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ரெக்கிங் ஸ்பாட்லாம் இல்லை, ரொம்ப ஆவரேஜான ஒரு சின்ன ட்ரெக்கிங் ஸ்பாட் தான். பட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இந்த இடம் வந்து. இந்த இடத்துக்கு வந்து குரூப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஒரு 10 பேர் வந்து அதில் கண்டிப்பாக 2 பேராவது கை காலை உடச்சிப்பாங்க மேக்ஸிமம். நான் போன இது வரைக்கும் போன எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மலைகளிலுமே ஏறிட்டேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. நம்ம இறங்குற இடம் வந்துடுச்சு. இதே வழியில் கூட ஏறுவாங்க ஆக்சுவலாக. இதுதான் கிறிஸ்ட் த கிங் சர்ச். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. இந்த மலைகளும் இந்த பேக்ரவுண்ட் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ட்ரெக்கிங் பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு இடம் இது. ஓகேங்க, மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் சந்திக்கலாம். அண்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.